இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே டீப் கிளீனிங் பண்ணதுனால வாசல் வலிக்கிறதுக்கு நேரமும் இல்லை, என்னால் முடியவும் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த தடவை மாதக்கணக்கில் மழை பெஞ்சிட்டே இருந்தங்காட்டி வாசல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாசம் முடிச்சிருச்சு. அதனால் 2 பேர் வந்தங்காட்டி கரெக்டாக இருந்துச்சு. மாமாவே முடிவு பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்த வேலைக்காகன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் மட்டும் வர சொல்லியிருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா செட்டாக 2 பேர் வந்துட்டாங்க. ஷஷ்வனுக்கு அப்போ லீவும் இல்லை, கரெக்டாக ஒரு 4 நாள் தான் லீவ் விட்டாங்க. அதான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா 8 மணிக்குள்ளே சாப்பாடு செஞ்சு அவனுக்கு வேன் 8 மணிக்கு வந்துடும். அவனை தாட்டி விட்டுட்டு கரெக்டாக இவங்களும் 8:30 வந்துட்டாங்க. வந்த உடனே காஃபி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு காஃபியெல்லாம் வச்சு கொடுத்துட்டு மாமா பார்த்தீங்கன்னா வாசல் ஃபுல்லாக வந்துட்டு ஹோஸ் போட்டு நல்லா தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஈக்கு மாத்தை வச்சு அந்த பாசத்தை ஃபுல்லாக அடிச்சு விட்டுட்டு கரெக்டாக ஒரு 10:30 போது வந்துட்டு வலிச்சு முடிச்சுட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. இந்த வாசல் ஃபுல்லாக வரும்போது அவங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு போடணும். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாசி பயிறு குழம்பு, ரசம், சாப்பாடு எல்லாமே சேர்த்து வச்சுருந்தேன். மதியானத்துக்கு மட்டும் வேறு ரைஸ் வச்சுக்கலான்ட்டு அந்த வாசல் மட்டும் வலிச்சு விட்டுட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு வந்து நான் உள்ள வீடு க்ளீன் பண்ணலான்னு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 11:45 மேலேயே ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயமுறுத்துகிற மாதிரி ஒரு பாம்பு சட்டை, அதுவும் இந்த டிவி ஹாலில் இருந்து அந்த பெட்ரூம் வரைக்கும் அதோட சட்டை வந்துட்டு கழட்டி விட்டுட்டு போயிருந்துச்சு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா டீப் கிளீனிங் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக பண்ண வேண்டியதாயிருச்சு. வீட்டுக்குள்ளே கிளீனிங்னு பார்த்தா அது நான் மட்டும்தான். மாமாவும் சரி ஹஸ்பண்டும் சரி வந்து உள்ள கிளீனிங்க்கு எந்த வேலைக்குமே வரமாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள வேலைனாலே அது லேடிஸோடது தான். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா பாம்பை வந்து பேப்பரில் பார்த்தாலே பயம். அந்த பேப்பரை வந்துட்டு அந்த பேஜ் அப்படியே மூடி வச்சுட்டு வந்துடுவேன். மொபைல்லையும் பார்க்குறதுக்கு பயம் தான், ஆனால் வேறு வழியே இல்லை. அப்புறம் யாருமே க்ளீன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நானாகவே வந்துட்டு அந்த ஒட்டடை அடிக்கிற குச்சிலேயே ஈக்கு மொத்த சொருகி அந்த பாம்பு சட்டையை ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ரூம் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி வேக்யூம் போட்டு எடுத்துட்டேன். அதுக்குள்ளே இடையில பார்த்தீங்கன்னா இந்த வாசல் வலிக்க வந்தவங்க வந்துட்டு சீமார் வேணும், துணி வேணும், பழைய துணி வேணும், அது இதுன்னு ப்ரஷ் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இடையில வந்து அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு ரூம்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக தட்டி விட்டு, ஏன்னா எனக்கு எங்கேயாவது இருக்குதோன்ற சந்தேகம் வேறு. எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு தான். அதனால இந்த சைடும் பார்த்தீங்கன்னா டிராக்டர் செட்டு ஒட்டியே இருக்கிறதுனால அந்த டிராக்டர் செட்டில் இருந்து வருதா இல்லை வீட்டுக்கு பின்னாடி இருந்து வருதான்னு தெரியல, அப்படியே அந்த முகட்டோட்டு மேலே ஏறி வந்து வெட்டுக்கையிலேயே இருந்திருக்கும் போல இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்குள்ளே எதையாவது உருட்டிக்கிட்டே தான் இருப்பேன், நடந்துக்கிட்டே தான் இருப்பேன். ஆனாலும் எந்த டைமில் வந்துச்சுன்னு தெரியல, அது சட்டை கழட்டி விடுற அளவுக்கு அதுக்கு டைம் கிடச்சிருக்குது. வாசல் வலிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த வாசல் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வலிச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து டிராக்டர் செட்டு ஃபுல்லாக ஒட்டடை அடித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு நல்லா அங்கேயும் தண்ணி பிடிச்சி அடிச்சு அப்புறமா சாணி போட்டு கையிலேயே வலிச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து நிழலாக தான் இருக்குங்காட்டி அந்த டிஷர்ட் போட்டுட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெகுலராகவே டிராக்டர் ஓட்டுறதுக்கு வர டிரைவர், அப்புறம் காட்டில் வேலை இருந்தாலும் செய்வாங்க. அவங்களோட வைஃப் தான் வந்து இந்த டிராக்டர் செட்டு வலிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பொங்கலுக்கு வந்து வாசல்லாம் வலிக்கிறதுக்கும் அந்த சாணி பிள்ளையார் பிடிக்கிறதுக்கெல்லாம் சாணி வேணும்ட்டு ஒருத்தர் வந்து சாணி எடுத்துட்டு இருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து எங்கள் கடத்தலையில் தான் சாணி எடுத்துகிட்டு போவாங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாத்து வீட்லேயுமே மாடு இருக்கும். எருமை வேணால் வந்து ஒரு சிலர் தான் வச்சுருப்போம், மற்றபடி எல்லாருமே வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் மாடு பார்த்தீங்கன்னா எல்லாத்து வீட்லேயுமே இருக்கும். மாட்டுப்பால், மாட்டு சாணி எல்லாமே வந்துட்டு பஞ்சம் இல்லாமல் கிடைக்கும். எங்களுதும் பார்த்தீங்கன்னா வாசல் வலிக்கிறதுக்காக மாமா வந்துட்டு காலையிலிருந்தே வந்து கொஞ்சம் கூட குப்பை இல்லாமல் அந்த மண் எல்லாம் இல்லாமல் சாணி எடுத்து பத்திரமா வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளேயே வந்துட்டு இந்த ஒயிட் சிமெண்ட் போட்டு நல்லா கலந்து தான் இப்போ வாசல் வலிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா வாசல் வலிச்சு விட்டதுக்கு அப்புறமா செவுத்தோரமாக இருக்கிற இதுக்கெல்லாம் வந்துட்டு கரை கட்டுவாங்க. சுண்ணாம்பு வச்சும் கட்டலாம், ஒயிட் சிமெண்ட் வச்சும் கட்டலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த தடவை மாசக்கணக்கில் மழை பெஞ்சிட்டு இருந்தங்காட்டி கரை மட்டும் இல்லை, செவுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பாசம் முடிச்சு கருகருன்னு இருந்துச்சு. அதனால அந்த கை கழுவுற சிங்க்கு கீழே இருக்கிற செவுரு அந்த கொஞ்சம் மேலே வரைக்குமே வந்துட்டு எங்கெல்லாம் கருகருன்னு இருக்குதோ அங்கே எல்லாமே வந்துட்டு இந்த ஒயிட் சிமெண்ட்டை வந்து ப்ரஷ்ஷை வச்சு அடிச்சு விட்டாங்க. எப்போ வாசல் வலிக்கிறது ஸ்டார்ட் பண்ணாலுமே எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் வாசல் வலிச்சது தான் எனக்கு ஞாபகம் வரும். நான் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த சாணி போட்டு வாசல் வலிச்சது இல்லை. அம்மா அப்பாவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் தான். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே மாடெல்லாம் வருஷமாக வச்சுட்டே தான் இருக்கிறேன். நான் வந்து இந்த வாசல்லாம் வலிச்சதில்லை, அம்மாவே எல்லாம் பார்த்துக்கிறதுனால. அத்தை, மாமா, ஹஸ்பண்ட் 3 பேருமே வந்துட்டு நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க இவ எப்படி வலிக்கிறான்ட்டு. நான் வந்து கரை கட்டுறதுக்கே இடம் விடாமல் வலிச்சங்காட்டி அப்படியே வந்துட்டு நீ வலிக்கிற லட்சணம் போதும், நீ வீட்டுக்குள்ளேயே வேலையை பாருன்ற மாதிரி ஈக்குமத்தை பிடிங்கி அவங்களே வலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு தடவை ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் அப்படியே. அதுக்கப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே பயங்கர எக்ஸ்பர்ட் ஆயாச்சு. தனியாகவே வந்துட்டு ஒரு வாசல் ஃபுல்லாக வலிச்சு விட்டு இருக்கிறேன். வந்த 2 பேரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்துட்டு காஃபி மட்டும் தான் குடிப்பாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாத்துக்குமே டீ தான். அதனால் வந்துட்டு 2 பேட்டாக பிரித்து அவங்களுக்கு காஃபி ஊற்றிட்டு நாங்கள் டீ எல்லாம் குடிச்சிட்டு மிச்சம் மீதி இருந்ததெல்லாம் வந்துட்டு அவங்க வலிச்சு விட்டுட்டு ஃபுல்லாக கரை கட்டிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜன்னல் மட்டும் க்ளீன் பண்ண முடியல, இந்த 2 ரூம் க்ளீன் பண்ணதில். அப்புறம் வீடு வந்து இன்னும் ஃபுல்லாக துடைக்கவே இல்லை எங்கேயுமே. அவங்க வீட்டுக்கு கிளம்பும் போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கிட்ட இருக்கும். அதனால கம்மஞ்சாப்பாடு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது கூடயே கொஞ்சம் சாப்பாடெல்லாம் போட்டு தயிர் ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கு வெங்காயம் மிளகாய் எல்லாம் கொடுத்து அவங்க 3 பேருமே குடிச்சிட்டு போனதுக்கு அப்புறமா
தான் நாங்கள் வந்துட்டு மதியான சாப்பாடு சாப்பிட்டோம். அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா குழம்பு ரசம் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்துட்டு இந்த வாசல்லாம் வலிச்சு விட்டதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கரைச்சி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு கரைச்சி ஊற்றிட்டு நாங்கள் வந்துட்டு மிச்சம் மீதி இருக்கிற குழம்பு ரசத்தெல்லாம் ஊற்றி சாப்பிட்டுட்டு ஒரு 5 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணுவோன்ட்டு வெளியில் வந்து பார்த்தா அவ்வளோ பிரைட்டாக அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பாசம் முடிச்சு அப்படியே கருகருன்னு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் பளிச்சுன்ட்டு இந்த டிராக்டர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விறகு போட்டு வச்சிருக்கிற இடம் எங்கெல்லாம் சந்து இருக்குதோ அங்கே எல்லாமே வந்துட்டு ஒயிட் அடிச்சு விட்டு போயிட்டாங்க. தூணை சுற்றிலையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கொயர் மாதிரியெல்லாம் அடிச்சு விட்டு போயிட்டாங்க. பார்க்கவே வந்துட்டு அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. அப்புறம் கேட்டுக்கு வெளியில், வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வெளியில் எல்லா பக்கமே வந்துட்டு சாணியை ஃபுல்லாக அந்த வலிச்சு விட்ட மாதிரி கோலம் போடுறதுக்கலவா அதையும் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஷெட்டெல்லாம் வந்து வலிச்சு விட்டு அந்த ஈரம் காயாமல் இருக்காங்காட்டி வண்டி எல்லாமே வந்து வெளியில் நிற்கிது. அப்படியே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வண்டியை ஹோஸ் போட்டு கழுவ ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஆயுதங்கள்லாம் கழுவுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் போட்டு ஒரு நாளில் முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு கலப்பை, ரொட்டாவேட்டருன்னு சொல்லிட்டு கலப்பையிலேயே ஒரு 2-3 விதமாக இருக்குது. ரொட்டாவேட்டரில் 2-3 விதமாக, அப்புறம் ட்ரெய்லரு, டிராக்டரு, காரு, பைக்கு, ஸ்கூட்டி, சைக்கிள்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கிறதுனால இதுக்கே வந்துட்டு ஒரு நாள் பத்தாது. வலிக்க வந்தவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்துட்டு சொட்டை இருக்குதோ அங்கெல்லாம் அவங்களாவே தானாகவே கரை இழுக்கிறதும் வலிச்சு விட்டுட்டு போகிறதும் பண்ணிட்டாங்க. இந்த பாய்லர் இருக்கிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா டிராக்டர் செட்டுக்குள்ளே அப்படியே பாய்லருக்கு கீழேயும் வந்து அந்த சாம்பல்லாம் விழுந்து கருகருன்னு இருந்துச்சு. அப்புறம் விறகெல்லாம் வந்து கொண்டு வந்து போட்டு அந்த மண் குப்பை எல்லாமே இருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து இருந்தால் கூட தெரியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. அது எல்லாமே க்ளீன் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் வந்து இங்கே செய்யுங்க அங்கே செய்யுங்கன்னு சொல்லி எதுவுமே சொல்ல, நான் பாட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்பட்டதை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு நான் வந்து உள்ளே க்ளீன் பண்ண போயிடுறது. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சொட்டை இல்லாமல் எல்லா பக்கம் சந்து பொந்தெல்லாம் வந்து ஒயிட் அடிச்சு விட்டு போயிட்டாங்க. நீட் ஷெட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஆடி 18க்கு தான் வந்து ஹஸ்பண்ட் எல்லா திங்ஸையும் எடுத்து வெளியில் வச்சு ஷெல்ஃப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால் ஷெல்ஃப் க்ளீன் பண்ணுற வேலை இல்லை. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தோட ரேட்டு 1 கிலோ 90-100ன்னு வித்துட்டு இருந்துச்சு. அந்த டைமில் பக்கத்து காட்டில் வந்துட்டு பழைய வெங்காயம் ரொம்ப நாளாக வச்சிருக்கிறது, நல்லா இருக்கிற வெங்காயம் கொஞ்சம் பெருசாகவும் இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா 1 கிலோ 60ன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. பழைய வெங்காயன்றதுனால வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். புது வெங்காயம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இத்து போயிடும், பாதி வெங்காயம் வேஸ்ட்டாகவே போயிடும். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு, கொஞ்சம் கூட இத்து போகாமல் நல்லா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் பெருசாகவும் இருந்துச்சு, பொடி வெங்காயமும் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு 20 கிலோவை வாங்கி சமையல் ரூமில் அந்த ஷெல்ஃபுக்கு கீழே நல்லா தொடச்சி விட்டுட்டு அங்கேயே வந்து ஒரு சாக்கை போட்டு எல்லாத்தையும் பரப்பி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஈவினிங் டீ வச்சு குடிக்கிறது, குளிக்கிறது, சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டு படுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 10:35 இருக்கும். நான் வந்து கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுறலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கசகசன்னு ஆயிடுச்சு, அப்படியே சமைக்கவும் முடியல. அது வந்து அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணேன்னா அதுக்கே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிடும். அப்புறம் அடுத்த நாள் வேலை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் லேட் ஆகிட்டே போகும்ட்டு நைட்டே வந்துட்டு நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுருவோன்ட்டு அடுப்பு, அந்த வால் டைல்ஸு, கீழே இருக்கிற கவுண்டர் டாப்பு, இந்த பக்கம் இருக்கிற கவுண்டர் டாப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா 11:45 ஆயிடுச்சு. அடுத்த நாள் சண்டே சஷ்வனும் இருப்பான். ரூம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவனுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்க சொன்னால் அவன் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவான்றதுனால நைட்டே வந்து இதை முடிச்சிடலான்ட்டு அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நேரமே பார்த்தீங்கன்னா இந்த ஆவாரம்பூ பூலாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ரெகுலராகவே வந்து வருஷம் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. என்னதான் கிராமமாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆவாரம்பூலாம் இங்கே கிடைக்கிறது இல்லை. பூளை வேணால் கிடைக்கும், ஆனால் எங்கே தேடிட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு கட்டு 20, ஆவாரம்பூ வந்து ஒரு கட்டு 50ன்னு சொல்லிட்டு 2 கட்டு வாங்கி வச்சுட்டேன். எனக்கு இந்த க்ளீனிங் டைம்லலாம் வந்து ரெகுலர் வேலை செய்கிறதுக்கே பிடிக்காது. அதாவது சமைக்கிறது, கழுவுறது, துவைக்கிறது, வீடு கூட்டுறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வேறு வழியே இல்லை, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வந்துட்டு க்ளீனிங்கே வர வேண்டியதாக இருக்குது. அந்த வேலையை முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேலே ஆயிடுது. நமக்கு வந்து டயர்டாக ஆரம்பிச்சிருது, ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ண முடியல. இல்லை எந்திரிச்சோடனே வந்துட்டு க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு 9 மணிக்கு 10 மணிக்கும் போது கொஞ்சம் பாதி வேலையை முடிஞ்சிடும். இன்னைக்குள்ள ஒட்டடை அடிச்சு முடிக்கணும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா காப்பு கட்டுன்றதுனால சரி வேறு வழியே இல்லாமல் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த ரூமுக்கு வந்தாச்சு. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச்சு பாத்ரூமுக்கு மேலே இப்படி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகிறதும் முக்கியமானதும் வந்து எதுவுமே வைக்க முடியாது. எதுவுமே வந்து யூஸ் ஆகாத மாதிரி இந்த பழைய காலத்து ஸ்டவ்வு, ஹரிக்கன் லைட்டு, பழைய ரிப்பேரான யூபிஎஸ், பழைய டிவி, எக்ஸ்ட்ராவாக இருக்கிற டைல்ஸு, அப்புறம் அந்த வென்டிலேட்டருக்கெலாம் போடுற மாதிரியான கிளாஸு, இந்த மாதிரி திங்ஸ் தான் வந்துட்டு அங்கே வச்சுருக்கிறோம். பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டுக்கும் இந்த பாத்ரூமுக்கு மேலே இருக்கிற செவத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கேப் இருக்கிறனால எப்பயுமே வந்துட்டு அங்கே குப்பை சேர்ந்துட்டே தான் இருக்கும். ஸ்டார்டிங்லாம் வந்துட்டு இவ்வளோ இடம் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற புக் எல்லாத்தையும் அங்கே தான் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஆனால் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே பூஞ்சை படிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்துட்டு முக்கியமானது எதுவுமே அங்கே ஸ்டோர் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிறத மட்டும் அங்கே போட்டு வச்சுக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது க்ளீன் பண்ணுற ஐடியாவும் இல்லை. டேபிள் அங்கே இருந்தங்காட்டி சரி ஏறி பார்ப்போம், லைட்டாக அடிச்சு விடுவோன்னு பார்த்தா அவ்வளோ குப்பை இருந்துச்சு. அஸ்வின் வந்து பார்த்தோன்னே நான் மேலே ஏறி பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னதான் வந்து நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சுன்னு சந்தோஷமாக இருந்தாலுமே அவனுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துட்டு அலர்ஜி மாதிரிலாம் வந்து ஃபீவர்லாம் வந்து சரியாக இருக்குதுன்றதுனால அவ்வளோ குப்பைக்குள்ளே வேண்டாண்டா, மாஸ்க்லாம் போடாமல் மேலே ஏற வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு அடி விட்டுட்டேன் பாருங்க. அவன் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் திருப்பி வந்துட்டு நான் ஏறவே மாட்டேன், நீங்களே ஏறி க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லி அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்ககிட்ட போராடி பார்த்துட்டு சரி ஓகே முடியாதுன்ட்டு நான் ரூம் ஃபுல்லாக ஒட்டை அடிச்சு க்ளீன் பண்ணிட்டு கீழேயும் கூட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்துட்டு மேலே ஏறிட்டு அதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டான்.
மேலே இருந்த குப்பையெல்லாம் கீழே தள்ளி விட்டு மேலே பாதி கீழே பாதின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்துட்டு க்ளீன் பண்ண வேண்டியதாக போயிருச்சு. 2 மணி நேரம் போராடி அவனை க்ளீன் பண்ண வச்சு அந்த இடம் க்ளீன் ஆயிடுச்சு. செவரெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காலை அங்கே எங்கேன்னு வச்சு நார் அடிச்சுட்டான். பயங்கர டஸ்ட், கண்ணுக்கு தெரியாத தூசி நிறைய இருந்துச்சுன்றதுனால ஃபுல்லாக வந்து வேக்யூம் போட்டு அப்புறமா அந்த ரூமை மட்டும் தொடச்சும் விட்டுட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு பீரோ, தையல் மிஷின் நிறைய திங்ஸ் அங்கே வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. வெளியிலேருந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொண்டு வந்து உள்ளேயே வச்சிடலான்ட்டு ஃபுல்லாக வந்துட்டு தொடச்சும் விட்டுட்டேன். இந்த ரூம் க்ளீன் பண்ணதில் வெளியில் இருந்த 2 ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாரி போயிடுச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு ஹஸ்பண்டே பார்த்துட்டு இன்னைக்கு சமைக்க முடியாதுன்ட்டு புரோட்டா வாங்கிட்டு வந்துட்டாங்க கடையில இருந்து. அது தவிர சஷ்வின் பார்த்தீங்கன்னா ஆனுவல் டேல சிலம்பம்ல வால் சண்டையில் இருக்கிறதுனால அந்த வேட்டியை வேற 2 கொடுத்து ஜாயின் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. 9 மணிக்கு மேலே மிஷினில் போய் உட்காந்து அது பார்த்தீங்கன்னா சரியாகவே தைக்க வர மாட்டேங்குது ரொம்ப நாள் அணுங்காட்டி. அப்புறம் ஆயிலாம் விட்டு தொடச்சு ரொம்ப நேரம் போராடி அந்த 2 வேட்டியை ஜாயின் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. க்ளீனிங் வீடியோ இதோட முடிஞ்சது. அடுத்தது காப்பு கட்டுறது, பொங்கல் வைக்கிறதெல்லாம் அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.